Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ weight loss challengeோட 8வது நாள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலையில ஃபர்ஸ்ட் weight செக் பண்ணேன். 82 கிலோவும் 700 கிராம் இருக்கு. நேத்தோட weight பார்த்தீங்க அப்படினா 82 கிலோவும் 850 கிராம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நேத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 கிராம் கம்மியாயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் கம்மியாயிட்டே தான் வருது. ஏன்னா நம்ம சாப்பாடு இதெல்லாம் ஃபுல்லாகவே எடுக்காமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலை. ஸோ நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நம்ம கவனமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா டைம் டு டைம் சாப்பிட்றது, அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம டீ குடிக்கிறது இதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 1/4 லிட்டர் போல் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்து போலையா. இன்றைக்கி பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பெருஞ்சீரகத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த பொருளாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெயிட்டை சீக்கிரமாக குறைக்கணும் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமான அந்த மாதிரி தண்ணிகள் நிறைய எடுத்துக்கவும் கூடாது. அதே மாதிரி சாப்பாட்டெல்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரூட்ஸாகவே நான் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறதும் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா பப்பாயாவும் வாட்டர் மெலனும் கட் பண்ணி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் பெரும்பாலும் நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் ஆரஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தயிர் சாதமும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி லஞ்சு. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சிம்பிளாக தயிர் சாதத்தோடு முடிச்சுக்கிட்டேன். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா இது க்ரீன் டீ நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. அதுக்காக நிறைய தேனும் ஆட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்போயாச்சும் நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இதுவுமே நீங்கள் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் இது நிறைய எடுத்துக்கிட்டால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் எது எடுத்துக்கிட்டாலும் அளவோடு எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வேறு எதுவுமே செய்யலை. 2 முட்டை மட்டும் போட்டு அப்படியே ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் காய்கறிகள் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிளெயினாக தான் செஞ்சுருந்தேன். இந்த வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அது எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.